பசுமை விமான நிலையம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் என் பக்கம் கொண்டு வந்ததால் அவர் அறிவித்த நாளிலிருந்து நாங்கள் எல்லாம் மனவேதனையோடு ரொம்ப பாதித்து எந்த நிலைமைக்கு தான் போவோமோன்ற நிலைமையில் நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இருந்தோம். அதாவது அங்கங்கே போலீஸ் பேரிகார்டு போட்டு போலீஸுக்கு ரூமு கொடுத்து அவங்க இங்கேயே சாப்பிட்டு எங்களை மிரட்டி கோலம் பண்ணி என்னென்னமோ நெளிவாகிட்டாங்க எங்களை. அந்த நிலைமையில் இருக்கும்போது அண்ணன் தளபதி விஜய் வந்தார். விஜய் வந்து மீட்டிங் போய் பேசினார். பேசும்போது நான் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் இந்த பக்கம் விமான நிலையம் வராது அப்படின்னு தெளிவாக சொன்னார். அவர் தெளிவாக சொல்லி ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே அமைந்திருந்த போலீஸ் அனைத்து பேருமே கேன்சல் பண்ணி எடுத்து போயிட்டாங்க. ஆனால் நேற்று அவர் அறிவித்த பிறகு எங்களுக்கு அந்த எந்த விலைக்கு சந்தோஷமோ அந்த விட பயங்கரமான சந்தோஷம். ரொம்ப இதுவாக இருக்கும். இன்றைக்கி விஜய் பார்த்தோமா அவரை நானே இந்த வயசான காலத்தை தோல் மேலே தூக்கி நடக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஊர் சுற்றி வரலான்னு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். அவர் வந்தால் நல்லது செய்வார்னு நினச்சேன். நான் வந்து என் ஊரில் வந்து பெரிய வீடு தான் கட்டியிருந்தேன். தானாக விழுந்து போச்சு. விழுந்து போன பிறகு ஒரு சின்ன குடிசை கட்டியிருந்தேன். ஏன்னா விமான நிலையம் வருது, நீ வீடு கட்டாத, வீடு கட்டினா மொத்தம் இடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குடிசையில் இல்லை. இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் அந்த குடிசையில் தான் வாழ்ந்துருந்தேன். விஜய் ஜெயிச்சு வந்த பிறகு சரி வந்துட்டார் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எந்தளவுக்கு ஹாப்பி இருக்குமோ எனக்கு அவர் பேச்சே வரல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறேன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஆனால் விஜய் சார் வந்த பிறகு தான் எனக்கு இந்த இது எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறோம். நாங்கள் இப்போது அவர் அறிவிச்ச பிறகு நேற்று ரொம்ப ஹாப்பி. அதாவது என்ன பண்ணோம்னே தெரியாமல் அந்தளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம். எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஏர்போர்ட் வந்தால் நாங்கள் எங்கே போய் தங்குவோம் ஏர்போர்ட் வந்து விஜய் வந்த பேர் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த ஆட்சியில் ஏர்போர்ட் வந்து உங்களை எடுத்துறேன் நாங்கள் இந்த வயசான காலத்தில் போய் நாங்கள் அங்கே போய் நான் வேலை செய்வோம் விவசாயம் தவிர வேறு எதுவும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் விஜய் சார் வந்து எங்களுக்கு சொன்னது நல்ல நன்றி, மிக்க நன்றி. பருந்தூர் விமான நிலையம் கேன்சல் நோ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1 மணி 2 மணிக்குள்ளே பெரிய அதிகாரிங்களே கவர்மெண்ட்டே உத்தரவு சொல்லிச்சு, கையெழுத்து போட்டார் விஜய்ன்ட்டு நியூஸில் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் ஊர் போகாதுன்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நீர்நிலை, இந்த மாடு, இந்த ஆடு எல்லாம் பறவைங்க மேயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒண்டி உயிர் ஜீவம் கிடையாது, அதுங்களும் உயிர் ஜீவம். அதுங்க எத்தனை எங்கே ஓட்டுவாங்க, எங்கே போய் மேய்ப்பாங்க, அதெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க. இந்த வீட்டெலாம் எப்படி இடிப்பாங்களோன்னு கற்பனை பண்ணோம். இப்போ தான் கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு முன்னேறி கட்டுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க பஸ் வசதிக்குது, வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு பஸ் வசதிக்குது, வேன் வசதிக்குது. இதெல்லாம் மீறி இந்த பிள்ளைங்க எப்படி போவோம், எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் விஜய் சார் வந்தார், எங்களுக்கு நிம்மதி கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. இந்த கிராமம் முழுதுமே சந்தோஷப்பட்டது. ஊரை பார்க்கணுன்னு வந்தவர் அவர் கட்சியில் நிற்கல, தொகுதியில் நிற்காது முன்னையே ஊரெல்லாம் பார்க்கணுன்னு வந்தார். ஊரை பார்த்தாரு. இந்த ஊரை பார்த்ததுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஊரை அவங்க இந்த மாரி எடுத்து போட்டா எப்படி இந்த எல்லாம் வந்து ஏர்போர்ட் வந்ததுன்னா அந்த தண்ணி மொத்தம் அங்கே இருக்கிற வெள்ளம் அடிச்சுங்க கிடக்கும். அங்கே இருக்கிற ஜனங்களாம் என்ன கதியாக ஆகுது. இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எல்லாம் சமானமாக ஆகிட்டாங்கன்னா அந்த இங்கே இருக்கிற தண்ணி மொத்தம் மோடுங்கலமாக பள்ளமாகிடும். இங்கே வந்து அப்புறமா கவுரு கட்டி கூட தோங்கணும், கிருஷ்ணாவில் ஊற்றி கூட சாக போனோம். அப்போ கூட விட்ற மாதிரி இல்லை. எம்எல்ஏங்கள்லாம் யாருமே வந்து கூட ஆதரிக்கலை எங்களை. என்ன எதுன்னு கேட்கல, எதுவுமே பண்ணாது போட்டாங்க. இவர் வந்தார், பார்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம், உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை சொன்னார். ஏதோ எங்களால் முடிஞ்சுது, அந்த ஓட்டை தான் போட முடிஞ்சுது. என்ன போட்டது வேறு என்ன பண்ண முடிஞ்சுது. எங்களை நேரடியாக எங்களை இட்டும் போயிட்டு அப்படின்னு எங்கள் கட்சி ஆளுங்களாம் எங்கள் ஆளுங்களாம் எங்களாண்ட இருந்தவங்கெல்லாம் அவர் நேரம் நம்ம இங்கே வந்து நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடாது, வீட்டாண்ட போயிட்டான் நன்றி சொல்லணும் అలాంటి ஒரு நாளைக்கு போகலாம்பான்னா இப்போ அவங்க போயிடுறாங்க. டேட்டு கேட்டுனா பொம்பளைங்கெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு டேட்டு கேட்டுனாரு போய்க்கிறாங்க. நேற்று நான் அங்கே ரோட்டில் அபேத்தியா சாலையில் மாலை போட்டாங்க. போடும்போது அப்போ சொன்னேன், இதெல்லாம் தப்பு, மற்ற பேரும் அங்கே போங்க, போயிட்டு அவர் இட்டுன்னு அவரே கூட நம்ம ஊரை வரணுன்னார். ஊரில் மண்ணில் இந்த மண்ணில் காலை வைக்கணும்னு வந்தாரா, வரல. இட்டுன்னு வாங்க, இல்லைம்மா நம்ம டேட்டு சொல்லுவாங்கம்மா, நம்ம இட்டுன்னு வரலாமா, அப்படி இல்லைன்னா அவர்
நம்மளே போய் பார்க்க போகலாம் டேட் சொல்லும்போது அப்படின்னா தான் நன்றிப்பா அவர் இப்போ. நான் பால் தொழில் தான் பண்ணுறேன். ஏகனாபுரத்துலேருந்து. அப்போ அண்ணாட பக்கத்தில் தண்டலம் என் ஊர். இந்த ஏர்போர்ட்டு வருது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஏர்போர்ட் வருதுன்னும் போது பெரிய கஷ்டமாக இருந்தது சார். எவ்வளோ தொழில் விஷயமா, அதாவது நாங்கள் விவசாய விஷயமா எல்லா விஷயத்துலையுமே வீடு ஆடு மாடு கோழி எல்லா விஷயத்துலையும் வந்து பெரிய கஷ்டப்பட்டோம் சார். இப்போ விஜய் வந்து ஒரு நாள் எங்களுக்கு இதை நான் அதாவது போராட்டம் பண்ணுற போது போராட்டத்தில் அவர் வந்தார். வந்து இதை நான் வந்தேன்னாக்கா இதை மாதிரி பண்ணுவேன்னாரு. அதே மாதிரி அவர் வந்துட்டார். வந்த விஷயத்தினால இன்றைக்கி எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு விஜய்க்கு. விஜய்க்கு நன்றி சார், எங்களுக்கு நன்றி. அரிப்பு வந்து ரொம்ப சந்தோஷம். அங்கே விவசாயம் பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம். நம்ம இந்த வீட்டெலாம் வந்து எங்கெங்கே போவோமோ நம்ம அதெல்லாம் தெரியாதுல்ல. எங்கே போவோம், யார் எங்கே போவோம்னு தெரியாது. இந்த ஊரே ஒரே 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 கேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு தாய் மக்கள் போல் நாங்கள் இருக்கிறோம். சண்டை சச்சரவு இல்லாத விவசாயம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிறோம். விஜய் வந்தனால எங்களுக்கு ஒரு விடிவு காலமே வந்தது.